ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் சுக்கிர பகவான். ஒவ்வொரு கிரகமும் உங்கள் லக்ன ரீதியாக என்ன செய்யும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி சுக்கிர பகவான். பொதுவாக உல்லாச சல்லாப சௌக்கியங்களை பூரா குறிக்கிற கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வலுத்திருந்தா பேச்சு வழக்கிலே நம்ம இதெல்லாம் கேள்விப்படுவோம். அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது, கூரையை பிச்சுட்டு கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா. வாழ்க்கை வசதிகளை, லக்ஸீரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலை அனுபவிப்பதற்கு உதவி புரியும் கிரகத்தில் முதன்மையானது சுக்கிரன். இயற்கை சுபர்களில் ஒருவனான இவர் 3/4 சுபர், 75% இவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 25% நெகட்டிவும் இருக்கத்தான் செய்யும். முழுமையான சுபர்னா குரு மட்டும்தான். மற்ற எல்லா சுபர்களுமே கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டதையும் கலந்து செய்யக்கூடியவர்கள் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 2 வீடுகளுக்கு சொந்தக்காரர். ரிஷபம் இவருடைய முதலாவது ஆட்சி வீடு, துலாம் இவருடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு. இதில் வலிமையான வீடு துலாம், சர வீடு இல்லைங்களா. அடுத்த வலிமையான வீடு ரிஷபம். இந்த மேசம் முதல் மீன வரைக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இவர் என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை பெறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காரகத்துவம் என்பது லக்ஸேரியஸ் தான். அவர் கொடுக்கறதே லக்ஸேரியஸ். காமத்துக்கு காரக கிரகம், கலத்திர காரகன்ற போது இது அவருக்கு உண்டு. வாகன காரகன் உண்டு, சொத்து காரகன் உண்டு, லக்ஸேரியஸ் ஆடம்பர காரகன்னு சுக்கிரனை சொல்லலாம். இது அவருடைய காரகங்கள். பொதுவாக ஆண்களுக்கு சுக்கிலம், அதாவது உயிர் அணுக்களின் தரத்தை தீர்மானிக்கிற கிரகம் சுக்கிரன் தான். தாம்பத்திய வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய சந்தோஷம், குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் குருவும் சுக்கிரனும் தான். குழந்தை பிறப்புக்கு காரணமான கிரகங்கள். அதனால தான் சுக்கிரனை கொண்டு போய் குருவோட வீடான மறைமுக வீட்டில் உச்சம் பண்ணுறது. காமம் என்பது மறைந்திருக்கணுங்கிற சூட்சுமத்தை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருக்காங்க. நம்ம ஞானிகள் அதற்கு தகுந்த மாதிரி வீடுகளை பிரித்து வழங்கியிருக்கிறார்கள். அப்போ அந்த 6ஆம், அதாவது 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு சூட்சமும் இதுதான். காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் உச்சம் பெற சுக்கிரன். இது 12 லக்னங்களுக்கு இவருக்கு என்ன ஆதிபத்தியங்கள் ஏற்படுகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆதிபத்தியம் இவரோடது. ஸோ குடும்பம் அமையிறது, கூட்டு தொழில் அமையிறது, தொழில் விருத்தி ஏற்படுறது, வசதி வாய்ப்பு ஏற்படுறது, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது, நல்ல அழகியல் உணர்ச்சி கொண்ட வாழ்க்கை துணை அமையப்படுறதுங்கிற மாதிரியான முக்கியமான வேலைப்புறம் சுக்கிரன் செய்வார். இதோட 2-7ங்கிறது ஒரு பொது மாரகங்கிறதுனால மேச லக்னத்துக்கு இவர் ஒரு மாரகாதிபதியாகவும் செயல்படுற தகுதி உடையவர் ஆவார். ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகவும் இவரே செயல்படுவார். இவரே ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் செயல்படுவார். லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக அவங்க கதை என்ன ஆகிறது? இவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளில் முக்காவாசி நடவடிக்கைகள் இவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுற மாதிரியான விதியோடையே தான் இருக்கும். இவங்களுடைய முடிவுகளில் முக்காவாசி முடிவுகள் பேக் ஃபயர் ஆகும். சமுதாயத்தோடு ஒத்துப்போக முடியாத நிறைய விஷயங்களை செய்வதற்கு ரிஷபத்தை தூண்டும். ஏன்னா காலபுருஷனுடைய சமுதாயஸ்தானம் இவங்களுக்கு 6ஆம் வீடாக வருது இல்லைங்களா. காலபுருஷனுடைய சமுதாயஸ்தானம் 6ஆம் வீடாக வர்றதுனால சமுதாயத்துக்கு பொருந்தாத வேலையை பூரா பண்ணிகிட்டு இருக்கிறத ரிஷபம் இயற்கையாகவே செஞ்சுட்டு. ஸோ லக்னாதிபதியாகவும் ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் செயல்படுவார். மிதுன லக்னக்காரருக்கு இவர் நல்ல யோகர். 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், சொத்துக்கள் சேர்க்கை, சமுதாயத்துக்கு இவங்களுக்குமான தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள், குடும்பம் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய 12ஆம் இடத்தினுடைய வேலைகளை பூரா சுக்கிரன் தான் செய்வார். அயன சயன போக சுகத்தை தரக்கூடியவராக சுக்கிரன் இவங்களுக்கு செயல்படுவார். ஏற்கனவே அவர் சுகவாசி தான். இதில் மிதுன லக்னத்துக்கு அவர் சுகஸ்தானம்னு ஒரு மறைமுக வீட்டுக்கும் தொடர்புக்கு வர்றதுனால மறைமுகமாய் சுகத்தை அனுபவிக்க மிதுன லக்னக்காரங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துருவார். 5ஆம் இடங்கிற ஒரு காதல் ஸ்தானத்துக்கு அவரே அதிபதி இல்லைங்களா. மறைமுக காதல், ரகசிய நடவடிக்கைகள், ரகசிய தொடர்புகள், வேலை பார்க்குற இடத்துல இல்லீகல் கனெக்ஷன், கான்ட்ராக்டு, இந்த அஃபைர்ஸ் ஏற்படுறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய திருவிளையாடலாக மிதுனத்துக்கு இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியாக 2 நல்ல வீடுகள் தான், 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம். பட்டு பாதகஸ்தானமும் அதுவாகவே வருங்கிறதுனால வீடு, வாசல், சொத்து, சுகம், கல்வி, உயர்நிலை யோகிதை, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் கவனிச்சுக்குவார். அதே மாதிரி லாபம், மேன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், மறு திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், அதனால் ஏற்படுற சாதக பாதகங்கள்னு 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்களையும் கடக லக்னத்துக்கு சுக்கிரன் தான் பொறுப்பாளி. சிம்மலக்கணத்து சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நண்பர்னு சொல்லிட முடியாது. ஆனால் தன் கூடவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு கிரகம்.
அதனால் அவர் வந்து ஒரு கடுமையான எதிரி அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. 3ஆம் இடங்கிற இளைய சகோதர ஸ்தானம் தைரியம், வீரியம், செயல்திறன், ஒப்பந்தங்கள் போன்றவற்றை இவர் வேலை செய்வார். அதே மாதிரி 10ஆம் இடங்கிற தொழில் விருத்தி, அபிவிருத்தி, முன்னேற்றம் போன்றவற்றையும் சுக்கிரன் தான் பொறுப்படுத்துவார். இவர் 3-10 கூடையவராகிறார். ஸோ 3ஆம் இடத்தின் செயல்கள் மற்றும் 10ஆம் இடத்தின் செயல்களை இவர் தீர்மானிப்பார். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு சகோதர உறவோ நண்பர்கள் உறவோ அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதுக்கு தாங்க இந்த சுக்கிரன் வந்து கொஞ்சம் எதிரி அப்படிங்கிறதுனால ஏற்படுற விளைவு. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கையை கட்டி சேவகம் பண்ணுறதை அதிகமாக விரும்பாத லக்னங்க ஒன்று இருக்குன்னா அது சிம்மம். காரணம் 10 கூடையவராக சுக்கிரனே வர்றதுனால. சுயமரியாதை அதிகமாக விரும்பக்கூடிய லக்னமாக இவங்க இருக்கிறதுனாலையும் மற்றவர்கள் கீழ் அடிமையாக இருக்கிறத விரும்பாதவர்கள்ங்கிறதுனாலையும் இது வரும். கன்னி லக்னத்துக்கு முழுமையான சுபருங்க, பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் இவருடைய வீடு. குடும்பம், பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம், பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம், நீண்ட தூர பிரயாணம், உயர்கல்வி, மேன்மை போன்றவற்றை அனைத்தையும் தீர்மானிக்கிற கிரகமாக சுக்கிரன் இருப்பார். 2ஆம் இடம் சார்ந்தது, 9ஆம் இடம் சார்ந்தது தீர்மானிக்கிற கிரகம். முழு சுபருங்கிறனாலே இவருக்கு கெட்ட ஆதிபத்தியங்கள் பெருசாக எதுவுமே இல்லைங்கிறனாலையும் கன்னி லக்னத்துக்கு சுக்கர திசைங்கிறது ஒரு கொடுப்பினை. ஆனால் மோஸ்ட்லி கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கர திசையே வராத மாதிரியான அமைப்பிலேயே தான் கொண்டுட்டு போய் சொறி விடும். அந்த கிரகங்களுடைய சூட்சுமே அதுதான். உங்களுக்கு இருக்கிறதுலே ராஜயோகாதிபதி தசை நடத்துகிற மாதிரியான வாழ்வியல் முறைகள் அமையப்பெறதே 15% பேருக்கு தான். லக்ன சுபர்கள் வரிசையாக தசை நடத்தக்கூடிய யோகியதையோடு இந்த பூமியில் பிறக்கிறதே வெறும் 15% பேர் தான் பிறப்பாங்க. பாக்கி 85% பேரை கோளாறாக தான் கொண்டுட்டு போய் சொறி விடும். ஸோ சுக்கிரன் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர். ஒரு பொது மாரகாதிபதிங்கிற முறையில் சில நேரங்களில் மாரக கண்டத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு 7ஆம் இடத்துல உச்சமாக வராருங்கிறதுனால. அஃப்கோர்ஸ் துலா லக்னம் இவங்களுக்கு லக்னாதிபதியாக சீரும் சிறப்புடன் செயல்படும் போதே அட்டமாதிபதி வேலையும் சேர்த்து செய்வார். 8ஆம் இடத்து வேலையும் இவருக்கு தான் ஆதிபத்தியம். ஸோ மறைமுக தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த மாதிரியான விஷயம், விபத்து கண்டம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, இது மாதிரியும் கொடுக்கறதுக்கு யோகம் உண்டு. லக்னாதிபதியாகவும் செயல்படுவார், 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார் சுக்கிரன் துலா லக்னக்காரர்களுக்கு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 7ங்கிற சமுதாய ஸ்தானத்திற்கும் களத்திர ஸ்தானத்திற்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அதே மாதிரி 12ஆம் இடங்கிற ரகசிய ஸ்தானத்துக்கும் பொறுப்பெடுத்துவார். இதுவும் பாருங்கள், காலபுருஷனுடைய 7ஆம் வீடு இவங்களுக்கு 12ஆம் இடம். அப்போ சமுதாயத்துக்கு தெரியாத ரகசியமான வேலையெல்லாம் பண்ணுறது யாருன்னா விருச்சிக லக்னக்காரங்க. சமுதாயத்துக்கு தெரியாத ரகசியமான வேலைகளை செய்வதில் சமர்த்தர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். சூழ்ச்சி மிகுந்த வீடு விருச்சிகம். அந்த வீட்டுக்கு 12ஆம் அதிபதியாக வரவர் சுக்கிரன். அப்போ நிறைய ரகசிய நடவடிக்கைகள், அதன் மூலம் சொத்து சேர்க்கிறது, பினாமியாக இருக்கிறது, ரகசியமான முறைகளில் நிறைய விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி அமைப்பையும் சுக்கிரன் தான் அவர் கொடுப்பார். அழகிய வாழ்க்கை துணை வந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, முன்னேற்றம் அடைகிறது, குடும்ப உறவுகளை நல்ல பேணி பாதுகாக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுப்பார். 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்து வேலை. தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லவர் இல்லை. 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. அதனால் இவர் வந்து பொதுவாக தனுசு லக்னக்காரங்கள்லாம் சுக்கிர திசை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மீனமுக்கும் அதே மாதிரி கதை தான். ஸோ 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்ருஸ்தானம், குடும்பமே எதிரியாக போகிறது, பொருளாதார ரீதியான தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு அதனால் சிக்கல்களை சந்திக்கிறதுங்கிற மாதிரியானது, எதிரி உருவாகுது, நோய் உருவாகுது, இதெல்லாமே சுக்கிரனின் அடிப்படையில் தான். மறுதிருமண வாய்ப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துதல், முதலீடுகள்னால் லாபம், ஆதாயம் அடைகிறதுங்கிறது மாதிரியான 11ஆம் இடத்து வேலையும் சுக்கிரனே செய்வார். மகர லக்னத்துக்கு ஒரு முழுமையான சுபர், கன்னிக்கு அடுத்தபடியாக எந்த நெகட்டிவான வீடும் இல்லை. காலபுருஷ தத்துவப்படி இது எதுவுமே மறைவு ஸ்தானங்கள் கிடையாது. இவங்க லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக இருக்காது. 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தை பெறுவார். குழந்தைங்க பிறந்து குழந்தைங்க வளர தொழில் வளரும் யோகிதை கொண்டவர். 5ஆம் இடத்து அமைப்பை ரொம்ப அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். காதல், வளர்ச்சி, முன்னேற்றம், குலதெய்வ அனுகிரகம், பெண் தெய்வங்கள் வழிபாட்டினால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வருது, தொழிலை நேசிப்பது, அதன் மூலம் வளர்ச்சி அடைகிறது, பட்டம் பதவிகளை தேடி தர்றதுன்னு இவங்களுக்கு சுக்கிரதிசை வந்தால் கொடுத்து வச்சவங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு 5-10 கூடையவராகி முழுமையான ராஜயோகாதிபதியாக செயல்படும் தன்மை கொண்டவர். சமுதாயம் மதிக்கத்தக்க வாழ்க்கையை நிச்சயமாக கொடுத்துருவார். அஃப்கோர்ஸ் கும்பலக்கணத்துக்குமே ரொம்ப நல்லவர் தான். இன்னும் 9ஆம் இடங்கிற ஒரு சின்ன பாதகம் இருக்கும் லைட்டாக. முழுமையான சுபராக மகரத்துக்கு வருவார். கும்பத்துக்கு ஒரு 90% சுபர். 4ஆம் இடங்கிற வீடு, வாசல், வசதி, உயர்கல்வி, சொத்து சுகம், தன் சுகம், உடல் ஆரோக்கியம், பொருளாதார வளர்ச்சி, வாகன யோகம்னு எல்லாத்தையும் கொடுத்துருவார். 9ஆம் இடங்கிற அதிர்ஷ்டம், நீண்ட தூர பிரயாணம், வளர்ச்சி, பொருளாதாரம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவுங்கிறது மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கறது, தகப்பனாதி வர்க்கத்தின் நிலைப்பாடு கொடுக்கறது, சமுதாயத்துக்கு இவங்களால் என்ன அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத குறிப்பிடத்தையும் சுக்கிரன் செய்வார். ஸோ இவங்களும் சுக்கிர திசையை மோஸ்ட்லி வெல்கம் எதிர்பார்க்கலாம். மீன லக்னக்காரங்களுக்கு 2மே கெட்ட வீடு. 3ஆம் இடம் 8ஆம் இடம். ஸோ இவங்களாம் சுக்கிர திசை வராமல் இருந்தால் தான் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு எடுத்துக்கணும்.
பொதுவாக தைரியம், வீரியம், செயல்திறன் 3ஆம் இடத்தை சொன்னாலும் கூட தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வச்சு அதனால் மிகப்பெரிய அசிங்க அவமானத்தை உருவாக்கி விடுறதுல சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனே தான். இவர் லக்னத்தில் வேறு வந்து உச்சமாக வருங்கனால கூட பிறந்த சகோதர வர்க்கத்தினால, அது இளைய சகோதரி பெண்ணாக இருந்துட்டு மீன லக்னக்காரனுக்கு பிடிச்சது சனிங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து படுத்தி எடுப்பாங்க. வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அந்த சகோதர உறவுனால மிகப்பெரிய மனவேதனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்காமல் போக மாட்டாங்க. அதே மாதிரி சகோதர நண்பர்கள்னாலையும் 3ஆம் இடங்கிறது நண்பர்களையும் குறிக்கும், வீரியத்தையும் குறிக்குங்கிறதுனால 8ஆம் இடங்கிறது அசிங்க அவமானம், கெட்ட பேர், வெளிநாட்டு வாழ்க்கை, எந்த மாதிரியான அமைப்பையும் சுக்கிரனை தீர்மானிப்பார். 3-8 கூடையவராக வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர். அதுலேயும் 8ஆம் அதிபதியாக இவர் வந்து லக்னத்தில் உச்சமாக இருந்தனால மீனத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா ரகசியங்கிறதே வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்ந்துக்கணும். அப்படி வாழாமல் இருந்தீங்கன்னா பெரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். சுக்கிர திசை நடக்கும். தனுசு லக்னக்காரங்களும் மீன லக்னக்காரங்களும் சுக்கிர திசையை வேணாம்பான்னு கையெடுத்து கும்பிட்றணும். அதுவே சிறப்பு. ஸோ இந்த 12 லக்னங்களுக்கும் சுக்கிரன் இந்த மாதிரியான ஆதிபத்திய ரீதியான வேலைகளை செய்வார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.